இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் வீட்டில் நடந்த ஒரு துக்க காரியம் சம்பந்தமாக அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு துக்கம் விசாரிக்க சென்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் மற்றும் அவரோடு சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அவரோடு சென்றவர்களை கடுமையாக ஒரு கூட்டம் தாக்கி இருக்கிறது. அவர்கள் வருகின்ற வழியில் ஒரு காட்டு பகுதியில், அடர்ந்த காட்டு பகுதியில் ஒரு 20-30 பேர் பதுங்கி நின்று பயங்கர ஆயுதங்களோடு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அவர்கள் நடத்திய அந்த தாக்குதல் சம்பந்தப்பட்ட காணொளிகள் நேற்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி கொண்டிருந்தது. அதை பற்றி பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள், நான் காரை விட்டு இறங்கி இருந்தால் என் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருப்பார்கள். நான் காரை விட்டு இறங்காத காரணத்தால் கொலைவெறி தாக்குதலிலிருந்து தப்பித்திருக்கிறேன். ஆனால் என்னோடு வந்த பலர் தாக்குதலுக்கு ஆளாகி பலத்த காயமடைந்திருக்கிறார்கள். மிகவும் கொடுமையான ஆயுதங்களை, இரும்பு ராடுகளை வைத்து என்னோடு வந்தவர்களை தாக்கி இருக்கிறார்கள். இந்த தாக்குதலுக்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி அவருடைய ஆதரவாளர்கள் தான். இது ஒருவேளை அன்புமணி அவருடைய தூண்டுதலின் பேரில் கூட நடந்து இருக்கலாம் என்று அருள் அவர்கள் தன்னுடைய சந்தேகத்தை ஊடகங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தினார். ஊடகங்கள் கேட்ட கேள்விக்கு, நான் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக நான் மருத்துவர் ஐயாவை விட்டு விலக வேண்டும் என்று தொடர்ந்து என் மீது இப்படிப்பட்ட தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அருள் அவர்கள் அந்த பேட்டியிலே தெள்ள தெளிவாக குறிப்பிட்டார். அவர் குறிப்பிட்டதிலும் உண்மை இருக்கிறது. ஏனென்றால் சில நாட்களுக்கு முன்பு அன்புமணி அவர்கள் நடத்திய பொதுக்கூட்டத்தில் மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அருள் அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் GK மணி அவர்களையும் அன்புமணி அவர்களை மேடையிலேயே வைத்துக் கொண்டு அன்புமணி அவர்களுடைய ஆதரவாளர்கள் மிகவும் வன்முறையை தூண்டுகின்ற வகையில், கொலைவெறியை தூண்டுகின்ற வகையில் அருள் அவர்கள் மீதும் GK மணி அவர்கள் மீதும் பல்வேறு விதமான வன்முறையை தூண்டுகின்ற பேச்சை வெளிப்படுத்தினார்கள். அதை போலவே இது ஆத்தூரில் நடைபெற்ற அன்புமணியுடைய பொதுக்கூட்டத்திலும் அந்த ஆத்தூர் மாவட்டத்தை சார்ந்த ஒரு மாவட்ட நிர்வாகி அருள் அவர்களை மிகவும் கடுமையாக வன்முறையை தூண்டுகின்ற வகையில் தாக்குவோம், உதைப்போம், வெட்டுவோம் என்றெல்லாம் பேசினார்கள். இதையும் காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. இப்படி வன்முறையை தூண்டுகின்ற வகையில் பேசுகின்ற அவர்கள் மீது காவல்துறை முறைப்படி வழக்கு பதிவு செய்து விசாரித்து கைது செய்திருந்தால் நேற்று சேலத்திலே இந்த மோசமான சம்பவம் நடந்திருக்காது. அதே நேரத்தில் தமிழகத்தின் ஒரு முக்கிய தலைவர், பல ஆண்டுகள் மத்திய அமைச்சராக இருந்தவர், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக 3 ஆண்டுகள் பதவி வகித்தவர், பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக நீண்ட காலம் இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் தமிழகத்தின் சார்பில் நாடாளுமன்றத்திலே அங்கம் வகித்தவர் அன்புமணி அவர்கள். அவர் இருக்கின்ற மேடையிலேயே இப்படிப்பட்ட வன்முறையை தூண்டுகின்ற பேச்சுக்களை அவரோடு இருப்பவர்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது அன்புமணி அவர்கள் அந்த இடத்திலேயே அவர்களை கண்டித்து நாகரிகத்தோடு பேச வேண்டும் என்று அவர்களுக்கு பேச அனுமதி மறுத்திருந்தால் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வன்முறை வெறியாட்டத்தை அன்புமணி ஆதரவாளர்கள் நிகழ்த்தி இருக்க மாட்டார்கள். இந்த வன்முறையை திட்டமிட்டே நிகழ்த்தி இருக்கிறார்கள். அந்த வன்முறையை பற்றி மருத்துவர் ஐயா அவர்கள் கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இவ்வளவு வன்முறைகள் நடக்கிறது என்னை ஆதரிக்கின்ற ஒரே காரணத்திற்காக. என்னோடு கூட்டம் அதிகமாக கூடிக்கொண்டிருக்கிறது. மருத்துவர் ஐயாவின் பின்னால் பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் மருத்துவர் ஐயாவுடைய பலம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஆகவே என்னுடைய பலத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக, என்னுடைய பலத்தை குறைத்து எப்படியாவது மருத்துவர் ஐயாவுடைய வலிமையை குறைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு எனக்கு ஆதரவாக செயல்படுகிறவர்களை அன்புமணி அவர்களுடைய ஆதரவாளர்கள் திட்டமிட்டு வன்முறை வெறியாட்டத்தை நடத்துகிறார்கள். அன்புமணி அவர்களும் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர்கள் மீது கடுமையான சட்ட பிரிவுகளின் மீது
நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை இன்று அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார். காவல்துறைக்கு அறிக்கை அனுப்பியிருக்கிறார். அருள் அவர்களையும் அவரோடு வந்தவர்களையும் தாக்குவதற்கு முயற்சி செய்து பலரை கடுமையாக தாக்கி பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான சிகிச்சை வழங்குவதோடு அவர்களை தாக்கியவர்களை கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார். உள்ளபடியே ஐயா கொடுத்த அறிக்கைக்கு யார் மறுப்பு சொல்லி இருக்க வேண்டும்? அந்த சம்பவத்தில் ஆத்தூர் பகுதியிலே ஈடுபட்ட அன்புமணி ஆதரவாளர்கள் மறுப்பு சொல்லி இருக்க வேண்டும். அல்லது அன்புமணி அவர்கள் ஐயா கொடுத்த அறிக்கை சரியா தவறா என்று விளக்கம் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர் கொடுக்கவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ஐயாவிற்கும் அன்புமணி அவர்களுக்கும் பிரச்சனை வந்த பொழுது தொடர்ந்து இந்த வக்கீல் பாலுதான் முந்திரி கொட்டைத்தனமாக மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக காழ்ப்புணர்ச்சியோடு அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். அதே வக்கீல் பாலுதான் நேரிலே வந்து பார்த்ததை போல அருள் அவர்கள் வன்முறையை தூண்டிவிட்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியில் பிளவு ஏற்பட்ட நாளிலிருந்து அருள் அவர்கள் வன்முறையை தூண்டுகின்ற விதத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று ஒரு மிகப்பெரிய பொய்யை வக்கீலுக்கு படித்துவிட்டு சுப்ரீம் கோர்ட் வரை செல்கின்ற ஒரு வக்கீல், உயர்நீதிமன்றத்தில் வாதாடுவதாக சொல்கின்ற வக்கீல், உயர்நீதிமன்றத்தில் பல பிரிவுகளில் இப்பொழுதும் வாதாடி கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நாம் சொல்லவில்லை. நம்மை பொறுத்தவரை அவர் ஒரு வாய்தா வாங்குகின்ற வக்கீல், வாதாடுகின்ற வக்கீல் இல்லை என்றுதான் பலமுறை நாம் பதிவு செய்திருக்கிறோம். அந்த வக்கீல் எந்த இடத்திலும் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் அருள் அவர்கள் வன்முறையை தூண்டுகின்ற விதத்தில் பேசவில்லை. நேற்று அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்ததற்கு பிறகு கூட அருள் வன்முறையை தூண்டுகின்ற வகையில் பேசவில்லை. என்னை கொலை செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவரை நோக்கி கட்டவிழ்த்து விடப்பட்ட, அவருக்கு எதிராக தூண்டிவிடப்பட்ட வன்முறைக்கு எதிராகத்தான் பேசியிருக்கிறார். எந்த இடத்திலும் வன்முறையை தூண்டுகின்ற வகையில் அருள் பேசாமல் இருக்கின்ற பொழுதே அவர் வன்முறையை தூண்டுகின்ற வகையில் பேசினார் என்று திட்டமிட்டு ஒரு பொய்யை வக்கீல் பால் அவர்கள் அறிக்கையாக கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சமூக வலைதள பக்கங்களை திருப்பி பார்த்தால் வக்கீல் பால் அவர்களுக்கே தெரியும். திட்டமிட்டு அந்த உண்மையை வக்கீல் பாலு மறைத்து கொண்டிருக்கிறார். அரியலூர் மாவட்டத்திலிருந்து வைத்தி இன்றைக்கு வன்முறையை தூண்டுகின்ற வகையில் ஒரு பதிவை போட்டிருக்கிறார். அன்புமணி அவருடைய ஆதரவாளர்கள் என்று சொல்கின்ற பலர் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் அருள் அவர்களுக்கு எதிராக கடுமையான வன்முறையை தூண்டுகின்ற வகையில், பயங்கரவாதத்தை தூண்டுகின்ற வகையில் பதிவுகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வக்கீல் பாலு தொடர்ந்து பொய் சொல்கிறார். அருள் அவர்கள் வன்முறையை தூண்டுகின்ற வகையில் பேசினார் என்று மருத்துவர் ஐயாவுடைய அறிக்கைக்கு வக்கீல் பாலு மறுப்பு சொல்கிறார். வக்கீல் பாலு மருத்துவர் ஐயாவை மிஞ்சுகின்ற தலைவரா? வக்கீல் பாலு மருத்துவர் ஐயாவால் அரசியல் வாழ்வு பெற்றவர். வக்கீல் பாலு மருத்துவர் ஐயாவால் அரசியலில் வளம் பெற்றவர். வக்கீல் பாலு மருத்துவர் ஐயாவால் தன்னுடைய முகவரியை இந்த தமிழகத்திற்கே காட்டிக் கொண்டவர். அப்படிப்பட்ட வக்கீல் பாலு மருத்துவர் ஐயாவால் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட வக்கீல் பாலு அருள் அவர்களை கட்சியை விட்டு நீக்கிவிட்டோம் என்று சொல்கிறார். அருள் அவர்களை கட்சியை விட்டு நீக்குவதற்கு மருத்துவர் ஐயாவை தவிர வேறு யாருக்கும் உரிமை இல்லை என்று மருத்துவர் ஐயாவே சொல்லிவிட்டார். அருள் அவர்களும் தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த வக்கீல் பாலுவை மருத்துவர் ஐயாவே கட்சியை விட்டு நீக்கியதற்கு பிறகு வக்கீல் பாலு அவர் பாமக என்பதை போல சொல்லிக்கொண்டு அருள் அவர்கள் பாமக இல்லை என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று ஏற்கனவே சட்டமன்றத்தின் முன்னால் அருள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கொடியை பயன்படுத்தக் கூடாது என்று பேசினார். ஏதோ இந்தியன் பீனல் கோட் ஆக்டை இந்த வக்கீல் பாலு எழுதியதை போல பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்ட திட்டங்களை, பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பு விதிகளை இந்த வக்கீல் பாலு எழுதியதை போல அதை பற்றி எதுவும் தெரியாமல் திட்டமிட்டு அருள் அவர்களை மிரட்டுகின்ற வகையில், வன்முறையை தூண்டுகின்ற வகையில் அறிக்கை விட்டுக் கொண்டிருப்பது இந்த வக்கீல் பாலுதான். இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலே ஏற்பட்டிருக்கின்ற இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கும், இவ்வளவு முரண்பாடுகளுக்கும், இவ்வளவு தகராறுகளுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது ஆரம்பத்தில் வக்கீல் பாலு விட்ட அறிக்கைதான். மருத்துவர் ஐயாவை எதிர்த்து பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத, அருகதை இல்லாத வக்கீல் பாலு மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக தொடர்ந்து அறிக்கை விடுகிறார். அதை அன்புமணி அவர்களும் வேடிக்கை பார்க்கிறார். மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக பதில் சொல்ல வேண்டும் என்றால் அது மருத்துவர் அன்புமணி மட்டும்தான் பதில் சொல்ல வேண்டும். அவர் ஏன் மறுக்கிறார் என்பதை பற்றி அவர்தான் விளக்க வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு
இந்த விசிலடிச்சான் குஞ்சிகள் போல சுத்தி கொண்டிருக்கின்ற வக்கீல் பாலு போன்றவர்கள், அருள் அவர்களுக்கு எதிராகவும், மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எதிராகவும் பேசுவதற்கு தகுதியற்றவர்கள், திராணியற்றவர்கள், அருகதை அற்றவர்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.